பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. காசு போடுங்க, காசு போடுங்க, காசு போடுங்க. ஏய் காசு போடுவே, ஏய் காசு போடுவே. ஐயா போடுங்க, காசை போடுங்க. தேங்க் யூ. போடுங்க போடுங்கயா, காசை போடுவே. போடுங்க போடுங்க, போட்டுக்கிட்டே இருங்க. பணம் கொடுத்தாதான் வேலை ஆகுவே. என்னாச்சு மன்மணி சார்? கட்டுப்பட்டு சார், அந்த ஷேர் சிங் இங்க ஏதோ பெரிய பாம ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கான் சார். 10 கோடி ரூபாய் எங்க கிட்ட கேட்டு இருக்கான். இல்லனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சிடுமா சார். எலே சீக்கிரம் ஏதாவது ரெடி பண்ணுங்களே. 10 கோடி ரூபாய் நாம ரெடி பண்ணி ஆகணும். நான் மேல போய் சேர ஆசைப்படல, அதனால போடுங்களே, சீக்கிரம் போடுங்க. மன்மணி சார், நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கோ தப்பான ஆளுங்களுக்கோ சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். போறோம், அந்த பாம்பை தூக்குறோம், அப்புறம் டிஃப்யூஸ் பண்றோம். எலே இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க பாம் வச்சிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப கஷ்டமான வேலைல, சொன்னா புரிஞ்சுக்குங்க. இந்த பட்டுக்குள்ள இருக்கிற டிடெக்டிவ் என்ன சொல்றான்னு தெரியுமா? அந்த பாம் இங்க தான் எங்கேயோ வெட்ட வெளியில இருக்குன்னு சொல்றான். சொல்ல முடியாது, நம்ம நிக்கிற இடத்துல கூட புதைச்சு வச்சிருக்கலாம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பாம்பை மறைச்சு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன சார் உங்களுக்கு கிடைச்சதா? பாத்தியா, பட்டுவோட ஆராதனை சொல்லிடுச்சு. இந்த இடத்த பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சொல்ற பட்டு? இது கேட்டா சொல்றேன். ஆஹா, நீ பெரிய ஆள் தான் பட்டு, பக்காவா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இந்த பாம்பு நம்ம கையில தொட்டா கூட வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல நம்ம கைப்படாம எங்கேயாவது தூரமா எடுத்துட்டு போகணும். தூரமாவா? சரியா போச்சு. எப்படி எடுத்துட்டு போறது? ஒரு நிமிஷம். வரலாம், வா 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 வா. அப்படிதான். எலே எப்படியாவது இந்த பாம் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்களே, அப்பதான் எல்லாரும் தப்பிக்க முடியும். அப்படியே அந்த ஆளி அள்ளு. அவ்வளவுதான். என்ன யாரா தூக்கிட்டு போறீங்க? யாராவது என்ன காப்பாத்துங்க. எலே 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 நிறுத்துங்களா, நிறுத்துங்க நிறுத்துங்க. எலே என்ன எப்படியாவது இறக்கி விடுங்க. எலே மன்மானி ஆன் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. எலே இந்த பாம்பு இன்னும் 30 செகண்ட்ல வெடிச்சுருல, என்ன பண்றது? கிழிஞ்சது போ கட்டு. அங்க பாத்தியா, பாம்போட டைமர் ஆன் ஆயிடுச்சு மேன். நம்ம கிட்ட வெறும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு செகண்ட் குறையும் போது பல்ஸ் ஏகுது மேன். எலே என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்கல, என்ன காப்பாத்துங்க. அழகாதீங்க மன்மணி சார், உங்களுக்கு எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். எலே கட்டுப்பட்டு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன காப்பாத்துங்க. 9 8 7 6 5 4 3 2 காப்பாத்துங்க. எப்படி டைமிங்கா? இந்த மேல தூக்கு. சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? இதோ வந்துட்டு காப்பாத்த. முதல்ல ஒரு டீய கொண்டு வா. கட்டுப்பட்டு உங்க 2 பேருக்கு நேரம் நல்லா இருக்குல்ல, அதான் தப்பிச்சிட்டிய. இல்லன்னா உங்க 2 பேரையும் நான் ஜெயில போட்டிருப்பல. இந்தாங்க சார், முதல்ல டீயை குடிங்க. இவங்க தப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா நான் வேற ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த முறை நான் ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்கேன். இந்த பிளான்ல இருந்து பட்டுவாளையும் தப்பிக்கவே முடியாது. பாஜிராம், பாஜிராம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது நல்லதா எடுத்துட்டு வா. சீக்கிரமா போட பான மண்டையா போ. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதெல்லாம் நீ கொண்டு வந்தியா இல்லையா? இதுதான் நான் சொன்ன பாம். இதை யார் தலையிலையாவது மாட்டி விட்டா அவங்க கதை முடிஞ்சிடும். இத தலையில இருந்து அவங்க கட்டினாங்கன்னா அவங்க கதை கந்தல் தான். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க எதையும் அவங்க தலையில மாட்டவே முடியாது. என்ன நான் சொல்றது தம்பி? வாங்கிக்கிங்க.
மகிழ்ச்சி பாஜிரா, மிக்க மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி இன்னொன்னு நீ கொண்டு வந்து கொடுத்துட்டா அதை கட்டுவுக்கும் பட்டுவுக்கும் மாட்டி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க என்கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. இது அவங்க தலையில மாட்டின உடனே என்னோட ரோபோட்டிக் பேட்ஸ் நான் பறக்க விடுவேன் தம்பி. இவங்க அப்படியே பறந்து போய் அவங்க தலையில மாட்டி இருக்கிறத அப்படியே கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஆட்டத்துல எதிரி கதையை முடிஞ்சிடும், நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் தம்பி. தலைவா, உன் அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அமெரிக்க அதிபதியாகி ஊர் ஊரா சுத்த வேண்டியதுதான். போஸ் பிரமாதமா இருக்கு தலைவா. இந்த ரோபோட்டிக் பேர்ட்ஸ் அந்த கட்டுவையும் பட்டுவையும் ஒரு வழி பண்ண போறத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. தம்பி 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 பஸ் பஸ் இந்த தலப்பா பாக்குறதுக்கு ரொம்ப தம்பி, இந்த ஆட்டெல்லாம் வேணாம் தம்பி. உனக்கு டைம் பாஸ் பண்றது வேலையா போச்சாடா? இது எதுக்கடா என் தலையில மாட்டி விட்ட? இதுல டைம் பாஸ் பிக்ஸ் பண்ணி இருக்கடா மண்டையா. பஸ் பாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு பஸ் பாம்? பாம் இருக்கு. உன் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு ராஜா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. யார் இந்த ஷெர்வானி குரூப்? நிறுத்துங்க நிறுத்துங்க, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்க 2 பேரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட பெயர் சாஜிராம் சார். விஸ்ராம்பூர்ல அந்த ஷேர் சிங் வச்ச பாம்புல இருந்து பொதுமக்களை நீங்க தான் காப்பாத்துறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு தலைப்பாகை அணிவிச்சு என் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மரியாதையை நீங்க தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாம வாங்கிக்கங்க சார், வாங்கிக்கங்க. நீ போட்டு விடுங்கப்பா, போங்கப்பா. லேட்டா தான் புரியல உங்களுக்கு, போங்க. உங்களுக்கு நன்றி சாஜிராம் சார். நல்ல தம்பி இருக்குது, பரவாயில்ல. கலக்கிட்டீங்க போங்க. தேங்க்யூ 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 சோ மச். அதெல்லாம் இருக்கட்டும் சாஜிராம் சார், இப்ப எதுக்காக இதெல்லாம் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அது லேட்டா தான் உங்களுக்கு புரிய வரும். என்கிட்ட இருந்த எல்லா சந்தோஷங்களையும் பறிக்கிறதே உங்க 2 பேருக்கு வேலையா போச்சு. இந்த தலப்பாக்குள்ள பாம்பு வச்சிருக்க பாம். தலைமையில இருக்கிற தலப்பாகையை கழட்டினீங்கன்னா அதுல இருக்கிற பாம் பிளாஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு என் பேருக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிய வந்துடும். அழிவுக்கான 2வது பெயர் தான் இந்த ஷேர் சிங். அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? டேய், எத்தனை எபிசோடு வந்தாலும் இந்த டயலாக் நீ மாத்தவே மாட்டியா? இந்த சிங்க பேசும்போது சிறுநரி நடுவுல பேசக்கூடாதே. போச்சு போ. ஏய் கட்டு, இந்த பட்டோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அதுவும் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. பட்டு ஆபத்து வேற எங்கேயும் இல்ல, நம்ம தலைமையிலேயே தான் இருக்கு. என்ன செய்யறதுங்கறத மட்டும் தயவு செஞ்சு யோசி. பட்டுக்குட்டிகளா, நீங்க எதுவும் செய்ய வேணாம். உங்க தலைமையில இருக்கிற தலைப்பாகைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு ஒரு லோக்கல் கை வந்துகிட்டே இருக்காரு, பாஜிராம். தம்பி, வெளியூர் ஆட்டக்காரங்களை உள்ளூர் ஆட்டக்காரங்க மதிக்கிறதா மரியாதை தம்பி. இங்க பாரியா, இவங்களை பாருங்க தம்பி. இவங்க தான் நான் வளர்க்கிற பேர்ட்ஸ், அதாவது ரோபோட்டிக் பேர்ட்ஸ். இவங்களோட பேரு சார்லி அப்புறம் டெல்டா. பேரு நல்லா இருக்கா தம்பி? தம்பி, இவங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முன்னாலே ஃபிட் ஆயிருக்கு தம்பி. அப்புறம் ஹிட்டாவும் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னாலும் அதை பறந்து பறந்து பண்ணுவாங்க தம்பிகளா. இவங்களுக்குள்ள மனிதர்கள் குரலும் ஃபிட் ஆயிருக்கு. அது பெருசா ஹிட்டாவும் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நாம கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். இந்த அருமையான 2 ரோபோ பறவைகளும் உங்க தலைமையில இருக்கிற தலைப்பகை எடுக்க வரும். நீங்க பயத்துல ஓடி ஓடி ஒளியும் போது அதை பார்த்து எனக்கு வர சிரிப்பு சிரிப்பா வர. எப்படி நான் தெரிக்க விட்டுட்டல்ல தம்பிகளா? உங்க தலையில இருக்கிறத கழட்டினா உங்க தலை செதறிடும் தம்பிகளா. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுங்க தம்பிகளா. ஓடுங்க ஓடுங்க, வாழ்க்கையோட ஓரத்துக்கே ஓடுங்க. அதுக்கப்புறம் இந்த பறவைங்க வந்து உங்க தலைப்பாய்கள் எல்லாம் கழட்ட முயற்சி பண்ணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் தம்பிகளா. ஐயோ ஷேர் சிங் சார், 10 செகண்ட்ஸா? வெறும் 10 செகண்ட்ஸா கொடுத்தீங்க? எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை கட்டு. இவ்வளவு கஞ்சமா இருக்காரு. ஆனா உங்களுக்கு பெரிய மனசு இருக்கு. நீங்க ஒரு பெரிய மகான். மனசு சொக்க தங்கம். அதுல வானத்தை போல அவ்வளோ இடம் இருக்கு உள்ள. குடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு 10 மணி நேரமா கொடுத்தா நல்லா இருக்காதா? உங்க ரேஞ்ச் என்ன? அப்படியா? நான் ஒரு பெரிய மகானா? எனக்கு பெரிய மனசு இருக்கா? என்னப்பா பட்டு இப்படி பட்டு பட்டு என்ன புகழ்ந்து தள்ளிட்ட. இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கட்டு பட்டு, இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு நான் 10 மணி நேரம் டைம் கொடுக்கறேன்ப்பா. இந்த 10 மணி நேரத்துக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் போட போறேன். இதுல நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் வழியில நீங்க குறுக்கிடவே கூடாது. நான் செய்யற எல்லா வேலையில நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். இதுக்கு ஓகே, நான் உங்களுக்கு டைம் தரேன். இத பாருங்க, நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணையா இருக்க மாட்டோம். எங்களுக்கு வெறும் 10 செகண்டே போதும். வா பட்டு, போயிடலாம். பாத்தீங்களா பாஸ், நம்ம மேல ஏத்துற மாதிரி போறோம். சார்லி டெல்டா அட்டாக்.
அச்சோ தம்பி, நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. நாம அவனை அட்டாக் பண்ணலாம். பா. ஏய், நான் கிடையாது, அங்க போங்க. என்ன விடுங்க வலிக்குது. நான் இல்ல அங்க தம்பி, நீங்க அட்டாக்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களையே அட்டாக் பண்றாங்க தம்பி. தம்பி, அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்கறதா இருந்தாலும் புத்திசாலித்தனமும் ரொம்ப தெளிவாகவும் கொடுக்கணும் தம்பி. சார்லி, டெல்டா, ஸ்டாப், கோ. தம்பிகளா அந்த தலையில தலைப்பாகை போட்டிருக்காங்களே அவங்கள போய் பிடிங்க தம்பிகளா. பேசி அனுப்படாத, எனக்கு தலை சுத்துது. என்னாச்சு பாஸ்? சீக்கிரம் சீக்கிரம் போணும். இந்த சார்லியோட டேட்டா நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கே. சீக்கிரம் கட்டு. எங்களையா ஃபாலோ பண்ற? வெரி குட் கட்டு. காலகிட்ட போ, சூப்பர். இப்படியே மரத்து கீழே போ. அப்பா, அம்மா, தேங்க்யூ கட்டு. என்ன நீ காப்பாத்திட்ட கட்டு, காப்பாத்திட்ட. ஓ பாத்தியா, மறுபடியும் வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் போ கட்டு. அதுக்குள்ள போய் புதுக்கலாமா? கட்டு, இங்க நாம சேஃபா இருக்கோம். அந்த சார்லியும் டெல்டாவும் இதுக்குள்ள வர வாய்ப்பே இல்லை. சரியா போச்சு. கட்டு, அது இதுக்குள்ளேயே வந்துருச்சு மேன். இந்த தலைப்பாகையை எங்க கிட்ட கொடுத்துருங்க கட்டுப்பட்டு. இந்த தலைப்பாகையை எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏய், என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க கொடுக்கறதாவே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தர போறது இல்லையே. ஏண்டா, எனக்கு ஒரு டவுட். நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? இங்க இருந்து பேசணும்னா அதுங்க கிட்ட நம்ம டொக்கா மாட்டிப்போம்டா. ஒழுங்கா எங்க கிட்ட அதை கொடுத்துருங்க. ஓடாதீங்க, நில்லுங்க. அதை எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களை விட மாட்டோம். கொடுத்துருங்க. கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுங்க. ஒழுங்காக கொடுத்துருங்க. இந்த காட்சியை பார்க்கும் போது எனது இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தானாக வந்து கொண்டிருக்கிறது. தம்பி, அந்த பெரிய குண்டு நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு தம்பி. எங்க போடல ஆப்பி எனக்கு ரிவைஸ் ஆகுது. கடைசியில காதலன் படத்துல வர பிரபுதேவ மாதிரி ஆக்கிட்டாங்களே. இந்த விளையாட்டு உங்களுக்கு ஆபத்தாயிடுச்சு பாஸ். எனக்கு கட்டுப்பட்டு கதை முடிகிறத என் கண்ணால நான் பார்த்தே ஆகணும். எங்க இருக்காங்கன்றத நான் பறந்துகிட்டே பார்க்க விருப்பப்படுறேன். என்ன எப்படியாவது பறக்க வைங்க. அவங்க பண்ற அவசியம் பார்த்து சந்தோஷப்படணும். இதுக்கப்புறம் இந்த ஷேர் சிங்கை எதிர்க்கிற தைரியம் இந்த ஊர்ல வேற யாருக்கும் வரவே கூடாது. என்ன என்ன பறக்க வைங்க. சீக்கிரம் நல்ல வேலை கட்டு. இப்ப நம்ம சேஃப் ஆயிட்டோம். அந்த பேர்ட்ஸால இதுக்குள்ள வர முடியாது. கட்டு, அந்த ப்ரொஃபசர் படாபடையருக்கு கால் பண்ண. இந்த பாம் அவரால் மட்டும் தான் டிஃப்யூஸ் பண்ண முடியும். சீக்கிரம். அதுவும் சரிதான். ஹலோ ப்ரொஃபசர். யாரு இது? இந்த வீட்டோட ஓனர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நாம தப்பிச்சிட்டோம் மேன். கொடுத்துருங்க. ஒழுங்காக கொடுத்துருங்க. இதுக்கு இங்கே வந்துருச்சு.
என்ன பண்றது இப்ப நம்ம? கவலைப்படாத பட்டு, நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கும். தப்பிக்க வழி கிடைச்சிருச்சே. இரு, அந்த பக்கம் பாக்குறேன். இத வச்சுக்க பட்டு. அட என்ன கட்டு, இந்த டிஷ்ஷை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு என்ன சேனல் வேணும்னு சொல்லு. எப்பாடே அறிவு குண்டா, இது ஒண்ணு டிவி பாக்குறதுக்கு இல்ல. இதை யூஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழியை பாப்போம். சீக்கிரம் போ. ஒழுங்கா கொடுத்துருங்க, போகாதீங்க. கொடுக்க மாட்டோம், கண்டிப்பா கொடுக்கவே மாட்டோம். கொடுத்துருங்க, போகாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுத்துருங்க. அது எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், முடியாது, எங்களுக்கு வேணும், சொல்றத கேளுங்க. எல்லா குட்டிகளா எதுக்குமா சண்டை போடுறீங்க? ஒழுங்கா அந்த தலைப்பாயை கழட்டி கூட்டு போக வேண்டியதானே? நீங்க 2 பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, அந்த ரோபோ பறவை கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இல்லைங்க, அந்த தலைப்பாகையை கொடுத்துட்டு போங்க, இல்லனா விட மாட்டோம். கொடுத்துட்டு போங்க. லட்டு, அதோ அந்த பக்கம் போ. அங்கதான் மரத்தோட கையில ரொம்ப கீழே இருக்கு. அங்க இந்த பேர்ட்ஸால பறக்கவே முடியாது மேன். பட்டு, அடாப்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சுங்க. கட்டு, உனக்கு முன்னாடி ஒரு தேன் கூடு வருது பாரு. எங்க? கட்டு பட்டு, உங்க 2 பேருடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷத்துல வாய் அடைச்சு போச்சு. மனசு நிறைஞ்சு இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு கண்கொள்ளா காட்சியப்பா. எல்லாரும் அங்க போங்க. நடத்திட்டான். காப்பாத்துக்கடா, என்ன காப்பாத்துக்கடா. கீழே இருக்கு, என்ன காப்பாத்து. கடிக்குதுடா, குழந்தைக்கு கடிக்குதுடா. நல்ல வேலை கட்டு, எப்படியோ நாம அந்த பேர்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்ல. இல்ல பட்டு, நம்ம இன்னும் தப்பிக்கல. அங்க பாரு, அதுக்கு இன்னும் நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்குதுங்க. பாரு, எங்களுக்கு அடி வாரமா போய் உட்காருங்க. பாங்க. நல்ல வேலை ப்ரொஃபசர் வந்துட்டாரு. ஓ, தேங்க் யூ ப்ரொஃபசர். நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இங்க பாருங்க தம்பிகளா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டுங்கிள் லிட்டில் ஸ்டார் என்னோட கண்டுபிடிப்பை கொஞ்சம் பாருங்க சார். இது எப்படி இருக்கு? நான் ஒரு சூப்பர் டான்ஸ். இந்த கிழமை வேற எங்க இருந்தாவது பறந்து வந்து இந்த கட்டுவிய பட்டியை காப்பாத்தி கூட்டி போயிடுறான். இப்பவே நான் இதை டிஃப்யூஸ் பண்றேன். பண்ணியாச்சு. இங்க பாருங்க தம்பிகளா, இதோ ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இந்த குல்லாவை கட்டி இந்த சார்லி கிட்டையும் டெல்டா கிட்டையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தப்பிச்சிருவீங்க. இந்த குல்லாவை எடுத்துட்டு போய் யாருக்கிட்ட அதுங்க கொடுக்குதுங்களோ அவங்க விக்கெட் போயிரும். எப்படி என்னோட ஐடியா சொல்லுங்க? கட்டு பட்டுவோட நட்பு கடல் காத்துல கலந்த உப்பு. நீங்க ஓரமா குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல போதும். முதல்ல வந்து நீங்க கேட்டதை எடுத்துக்கங்க. வாங்க. ஆமா, சீக்கிரம் வாங்க. காசுலாம் இல்ல. எங்கடா போனாங்க? டேய் சகப்பு மண்டையா, என்னாச்சு? எதுக்காக பாம்பு வெடிக்கல சொல்லு. உன்னுடைய 2 ரோபோ பறவைகளும் அந்த தலைப்பகையை எடுத்துக்கிட்டு நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு ஓடணும். வடியா. ஐயோ. ஏய், உனக்கு தெரியுமா ஷேர் சிங், அழிவுக்கான 2வது பேரு சார்லி டெல்டா தான். பா, அது மேல நீ கைய வச்சா அப்புறம் ஏடா கூடமா ஆயிடுவே. பாத்துக்க. நாங்க இத எடுத்துட்டு வந்துட்டோம். வாங்கிக்கங்க. இல்ல தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. வேண்டாம், பண்ணிடுச்சீங்க. நல்லா பண்ணிருச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.